போன வாரம் வரைக்கும் விருகம்பாக்கத்தில் நிற்க போறாருன்னு சொன்னாங்க. இன்னைக்கு பெரம்பூர்ல அவர் போட்டியிட போறாருன்னு இன்னைக்கு ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஸோ எதுவுமே உறுதி செய்யப்படாத ஒரு தகவல்களாக இருந்தாலும் கூட விஜய் பொறுத்தவரை சென்னை நகரத்தில் நிற்கிறதுக்கு தான் அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. விஜய் போட்டியிட்டால் அந்த தொகுதியில் திமுக தான் போட்டியிடவும் அப்படிங்கிறது தான் சிஎம் உடைய ஒரு ஆர்டர். இந்த தொகுதியில இப்போ ஒருவேளை காங்கிரஸ் நிற்கிதுன்னு வச்சுங்க, காங்கிரஸ் நிற்கிற தொகுதியில் விஜய் நிற்கிறாரு, அவர் அனௌன்ஸ் பண்ணாலும் காங்கிரஸுக்கு எடுத்துட்டு வேற ஒரு தொகுதியை காங்கிரஸ் கொடுத்துட்டு திமுக நிற்கும். திமுக தெளிவாக இருக்கு அந்த விஷயத்தில். அதிமுகவே எங்கேயுமே இல்லைங்க, பெருசா இல்லை. இந்த 5 வருஷத்துல சென்னையில் அதிமுக தன்னுடைய பேஸை விட்டுட்டாங்க. அதனாலதான் நீங்க டிவிகே உள்ள வந்திருக்கு. திமுக அளவுக்கு அதிமுகவும் தொடர்ந்து அரசியல் பண்ணியிருந்தால் டிவிகேக்கு எங்க வேலை யோசிச்சிருக்கவே மாட்டார்ல. தைரியமா அனௌன்ஸ் பண்ணி நிக்கலாமேங்கிற நான் ஒரு முடிவு பண்ணியிருப்பீங்க. நீங்க நேரம் நீங்க போட்டிடுறீங்களா இல்லையான்னு முதல் தெரியல. யாதவார்ஜுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இவங்கெல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. உண்மையிலே அவர் போட்டிடுறாரான்னு தெரியல. சரி, அப்படியே போட்டிடுறோங்கிறவரு தைரியமா முன்னாடியே சொல்லிடலாமேங்கிறேன். நீங்க மதுரை கிழக்கு, மதுரை மேற்கு, மதுரை வடக்குன்னு சொல்லி பயமுறுத்தினார்ல, அந்த மாதிரி எந்த தொகுதிங்கிறத தெளிவாக சொன்னார்னா அப்போதானங்க ஒரு தைரியம், நல்ல ஒரு போட்டிங்கிறது அருமையான போட்டியாக இருக்கும். யாராவது 2 பேரும் கேண்டிடேட்ல யாராவது ஒருத்தர் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு தைரியமாக நின்று காங்கிரஸுடைய மானத்தை காப்பாற்றினாங்கன்னா நல்லாயிருக்கும். காரைக்குடியில் சீமா நிற்க போகிறாரு, காங்கிரஸ் நின்று ஜெயிக்கட்டும்ன்ற நான். திமுக இல்லாமல் நீ ஜெயிக்க முடியுமா? டெபாசிட் வாங்க முடியுமா? சீமானுக்கு எதிராக சொல்கிறேன், மற்றவங்களே விட்டுருங்க. சீமானுக்கு எதிராக சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழ் நியூஸ் நேரல் கண்முழக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ தேர்தல் சூடு பிடிக்க துவங்கி இருக்கிறது. ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய அந்த சீட்டு பகிர்வுக்கான பேச்சுவார்த்தையை துவங்கி இருக்கிறார்கள். இந்த சமயத்தில் யார் எந்தெந்த தொகுதியில் நிற்க போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இப்போது எழத் துவங்கி இருக்கிறது. நேற்று தினம் பார்த்தோம், சீமான் அவர்கள் தன்னுடைய தொகுதியையும் 234 வேட்பாளர்களையும் அறிமுகம் செய்து வைத்து தன்னுடைய மாநாட்டை நடத்தினார். அதே போல இன்று நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய மேலும் பல செய்திகளை பார்க்கிறோம். தீர்மானம் கூட நிறைவேற்றியிருக்கிறார்கள். தாவேகா சார்பில் பெரம்பூர் தொகுதியிலே விஜய் அவர்கள் போட்டியிட வேண்டும், ஏற்கனவே விருகம்பாக்கம் தொகுதியிலோ அல்லது சென்னையில் ஏதேனும் ஒரு தொகுதியிலோ போட்டியிட வேண்டும் என்ற ஒரு விருப்பம் அவருக்கு இருந்ததாக நம்ம தகவல் எல்லாம் பார்த்தோம். இப்ப பெரம்பூர் தொகுதியில நிக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தை தொண்டர்கள் தீர்மானமாக போட்டிருக்காங்க. பொதுச் செயலாளர் ஆனந்துமே அதை வரவேற்றிருக்காரு. நான் முழு மனசா வரவேற்கிறேன் அப்படின்றாரு. என்ன கணக்கோடு விஜய் அவர்கள் போட்டியிட போறார்? அப்படி ஒருவேளை அவர் நிக்கிறார் அப்படின்னா திமுக அதை எப்படி ஸ்ட்ராட்டஜிக் பண்ணி அவரை வீழ்த்தணும் அப்படின்னு பார்ப்பாங்க அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? இல்ல, கண்டிப்பா விஜயை அரசியல் எழுந்திருக்காத அளவுக்கு அவர் ஒரு அடி அடிக்கணுங்கிறதுல திமுக தெளிவாக இருக்குது. அதில் மாற்று கருத்து கிடையாது. அவர் எங்கே போட்டியிட்டாலும் திமுக கடுமையாக டஃப் ஃபைட்டு கொடுக்கும். மினிமம் ஒரு 20-26 ஓட்லையாவது அவரை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறது தான் திமுகவுடைய அசைன்மெண்ட். அதில் மாற்று கருத்து கிடையாது. முதல்ல என்ன சொன்னாங்க, அவர் விக்கிரவாண்டி சென்டிமெண்ட்டில் ரொம்ப இதாக இருக்கார் அவர். அதனால தான் முதல் மாநாடை கூட விக்கிரவாண்டியில் நடத்தினார். அதனால் விக்கிரவாண்டியில் நிற்க போகிறாருன்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, இல்லை அவருடைய மக்கள் சந்திப்பு ஆரம்பித்தது ஃபஸ்ட் டைமாக திருச்சி கிழக்கு தொகுதியில் இந்த மரக்கடை பகுதியில் தான் ஃபஸ்ட்டு அவர் பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். ஸோ அது அதனால் திருச்சி கிழக்கில் தான் நிற்க போகிறாரு அவர். காரணம், சிறுபான்மை வாக்குகளை குறி வைத்து அவர் திருச்சி கிழக்கில் நிற்க போகிறாருன்னு ஒரு டாக்கு ஓட ஆரம்பிச்சது. விருகம்பாக்கத்தில் போன வாரம் வரைக்கும் விருகம்பாக்கத்தில் நிற்க போகிறாருன்னு சொன்னாங்க. இன்னைக்கு பெரம்பூரில் அவர் போட்டியிட போறாருன்னு இன்னைக்கு ஒரு தகவல் வெளியாயிருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ எதுவுமே உறுதி செய்யப்படாத ஒரு தகவல்களாக இருந்தாலும் கூட விஜய் பொறுத்தவரை சென்னை நகரத்தில் நிற்கிறதுக்கு தான் அவருக்கு சேஃப்டி அப்படின்னு அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னன்னா, வெளியில எங்கே போய் நின்னாலும் அவர் வெளியூர் அவரை பார்க்க முடியாது. அவர் இனிமே ஒரு எம்எல்ஏவா அவருக்கு வாய்ப்பே இல்லை. எங்களை எப்படி சாதாரணமே பெரிய பெரிய தலைவர்களே அவரை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில நாங்கள் எப்படி படையூரில் போய் பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு பெரிய விமர்சனம் அவர் மேலே இருக்கு. அப்படி சென்னையில் இருந்தால் கூட அவர் என்ன சட்டமன்ற அலுவலகத்துக்கு வந்துடுவார். அவர் எம்எல்ஏ அலுவலகத்துக்கு வாரத்துக்கு 1 விஜய் உட்காருவாரா? உட்கார முடியுமா?
சரிங்க, நீங்க பெரம்பூரே இருக்கட்டும். பெரம்பூர்லயே நிக்க முடியுமா? நின்னாலும் கூட அங்க எம்எல்ஏ ஆஃபீஸுக்கு போயிடுவாரா அவரு? வடசென்னை சார்ந்த ஒரு தொகுதி அந்த தொகுதி. என்ன கிட்டத்தட்ட அதாவது சிட்டினாலும் கூட சிட்டி கம் ரூரல் அப்படிங்கிற மாரி கீழ்த்தட்ட அடித்தட்ட மக்கள் வாழக்கூடிய நெறைய பகுதிகளை கொண்ட ஒரு தொகுதி அந்த தொகுதின்னு வச்சுங்களேன். குறிப்பா பார்த்தீங்கன்னா, பெரம்பூர்ல மூலக்கடை, கொடுங்கையூர், கண்ணதாசன் நகர், மகாவி பாரதியார் நகர், வியாசர்பாடி அப்படிலாம் இது எல்லாமே வருது. ஸோ அது எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, தொழிலாளிகளுடைய நிறைந்த ஒரு பகுதின்னு வச்சுங்களேன். ஸோ விஜய்க்கு வந்து ஒரு பெரிய பலமா இருக்கும் அப்படின்னு டிவிகே தரப்புல விரும்பினாலும், அதே அளவுக்கு திமுகவும் விரும்புது. பார்த்துக்கலாம். எங்க ஆண்டாண்டு காலமா எங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்கிற மக்கள் அவங்க. எப்படி அவ்வளோ ஈஸியா விசிலுக்கு போயிருவாங்களா? அப்படின்னு திமுகவும் தெளிவா தான் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இங்க இல்ல. அவரு அவரு வந்து நீங்க வந்து விருகம்பாக்கமா இருக்கட்டும், நீங்க விக்கிரவாண்டியா இருக்கட்டும், திருச்சி கிழக்கா இருக்கட்டும், இன்னும் சொல்லப்போனா திருச்சி கிழக்குலலாம் அவர் போட்டியிடுறதா இருந்தால், மகேஷ் பொய்யாமொழி தான் அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழிய களம் இறக்க திமுக தெளிவா இருக்கு. ஓ! ஆமாமா. திருச்சியில வந்து அவரு மாவட்ட செயலாளரு மகேஷ். அவருக்கு 3 தொகுதி. திருவெறும்பூர், மணப்பாறை, திருச்சி கிழக்கு. ஸோ திருச்சி கிழக்குல விஜய் வந்தாருன்னா, கண்டிப்பா மாவட்ட செயலாளர் அடிப்படையில அவர தான் களத்துல இறக்குறதுக்கு திமுக தெளிவா இருக்காங்க. இன்னொரு விஷயம், எங்க அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் கூட, விஜய் போட்டியிட்டால் அந்த தொகுதியில் திமுக தான் போட்டியிடாவது அப்படிங்கிறது தான் சிஎம் உடைய ஒரு ஆர்டர். எந்த தொகுதியில வேணா இப்போ ஒருவேளை காங்கிரஸ் நிக்குதுன்னு வச்சுக்கங்க. காங்கிரஸ் நிக்கிற தொகுதியில விஜய் நிக்கிறாரு. அவர் அனௌன்ஸ் பண்ணாலும் காங்கிரஸுக்கு எடுத்துட்டு வேற ஒரு தொகுதியை காங்கிரஸுக்கு கொடுத்துட்டு திமுக நிக்கும். திமுக தெளிவா இருக்கு அந்த விஷயத்துல. விடக்கூடாதுங்கிறது தெளிவா இருக்கு. நீங்க எப்ப நீ தீய சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தின்னு சொன்னதுக்கப்புறம் இப்படி திமுக வந்து அரசியல் ரீதியா அவங்க வந்து விட மாட்டாங்கல்ல. போட்டி பார்த்துருவாங்கல்ல. அது கடுமையான சவாலா இருக்கும் விஜய்க்கு. அதனால மாற்றம் இல்ல. ஆனா இந்த முறை பார்த்தீங்கன்னா, சீமான் உங்களுக்கு காரைக்குடியில நிக்கிறாரு. கடந்த முறை கடலூர் பக்கம் நின்னவர் அவரு. திருவொற்றியூர், கடலூர் இங்கெல்லாம் போட்டியிட்டவர். இந்த முறை தனது சொந்த ஊர் ஊரான. உள்ள ஆமா ஊரான காரைக்குடியில நிக்கிறாரு. இந்த முறை நிக்கிறாரு அவரு. வழக்கமான நேத்து வந்து திருச்சியில நடந்த மாற்றத்திற்கான மாநாடு அப்படின்னு ஒரு ஒரு பெரிய மாநாடு நடத்தி, அதில 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அவர். நானும் காரைக்குடில நிக்கிறேன் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கங்களேன். அவருக்கு ஒரு தனி வோட் பேங்க் இருக்கு. அவர் தனி ட்ராக் அவரு. அதனால மாற்றம் இல்ல. ஏன்னா நீங்க மத்தவங்க மாரி இல்ல. இப்ப விஜய் எல்லாம் அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்குன்னு சொல்லி பார்த்தும் யாரும் வரல. பட் சீமானுக்கு வந்து ஏடிஎம்கே கடந்த தேர்தல்லயும் ஒரு அழைப்பு விடுத்துச்சு. இந்த முறையும் அழைப்பு விடுத்து பார்த்துச்சு. சீமான் அதுல தெளிவா இருக்காரு. நாங்க தனிதான். அதுல மாற்றம் இல்ல. வெற்றியோ, தோல்வியோ பட் ஒரு நாள் நாங்க ஜெயிப்போம் அப்படிங்கிறது தான் அவருடைய ஸ்லோகனா இருக்கு. ஒரு நாள் எங்களுக்கு மக்கள் வந்து எங்கள்ட்ட அதிகாரத்த குடுப்பாங்க. அப்படின்னு அவர் இருக்காரு. ஸோ அடுத்தடுத்த விஷயங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய தலைவர்களும் கூட இந்த முறை சில தொகுதிகள் மாறுறதுக்கான வாய்ப்புகளும் கூட தகவல்கள் வெளியாகுது. சார் விஜய் அவர்கள் ஒருவேளை நார்த் மெட்ராஸ்ல அல்லது சென்னையில மாநகரத்துல போட்டியிடுறாருன்னா, அவருக்கு என்ன கணக்கு இருக்கும்? சென்னை வந்து திமுகவினோட கோட்டை அப்படின்னு தான் தொடர்ந்து காலங்காலமா சொல்லிட்டு வர்றாங்க. அந்த கோட்டை வந்து குறிப்பா 2011, 14 ஆகிய ஆண்டுகள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி வந்துச்சு திமுகவுக்கு. அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த ஆட்சி காலத்துல புதிதாக ஆட்சிக்கு வரும்போதும் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதன் பிறகு மீண்டும் தக்க வச்சுட்டாங்க திமுக. சென்னைங்கிறது எங்க கோட்டை தான். அசைக்க முடியாது. திமுகவோட கோட்டை அப்படின்ற மாரி. இப்போ அவரு சென்னைய வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்ன? ரசிகர் மனப்பான்மை அந்த சிட்டில தான் அவருக்கு ஃபேன்ஸ் இருப்பாங்க. யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அந்த உழைக்கும் வர்க்கம் இவையெல்லாம் தாண்டி அவர் திமுகவ டார்கெட் பண்றாரா? திமுக எப்படி செய்யும்? அவர் செயல்படும். இப்போ பல அது செயல் வீரர்கள் இருக்காங்க திமுகவிலயும். சேகர் பாபு போன்ற பல அமைச்சர்களும் இருக்கிறாங்க. என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணி அவர வந்து வீழ்த்த பார்ப்பாங்க? இல்ல 100% ஒரு சென்னை டார்கெட் பண்ணி நிக்கிறதுக்கு வாய்ப்புக்கு அவர் தேடுறாரு அப்படின்னு பார்த்தா, அதுக்கு முக்கிய காரணம் திமுக இல்ல, அதிமுக தான். அதிமுக வீக்கா இருக்கு. ம். சென்னையில ரொம்ப வீக்கா இருக்கு. புரியுதுங்களா? அது அவருக்கு அது பலமா நினைக்கிறாரு அவர். புரியுதுங்களா?
நீங்க அதிமுகவும், திமுகவும் பலமான ஒரு தொகுதியில அவர் நிக்கிறாருன்னா 3வது இடம். பட் இப்ப சென்னை அவர் எப்படி நம்புறாரு? திமுக பலமா இருக்கு. 2வது இடத்துல யாருமே இல்ல. ஸோ நான் வர்றேன். அதுல எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நான் அப்படியே பார்த்தாலும் 2வது இடம் அவர் வந்துருவாரு. அதிமுக 3வது இடம். ஸோ அதுதான் அவருக்கு அவருடைய ஒரு ஒரு பெரிய ஒரு எய்ம் அதுதான். எல்லா சிட்டிலையும் திருச்சியா இருக்கட்டும், மதுரையா இருக்கட்டும், எல்லா இடங்கள்லயும் திமுகவுக்கு மாற்றா அதிமுக இல்லை. அது நம்மளுக்கு பலம். கிட்டத்தட்ட ஆனவர் 130 234 தொகுதியில கிட்டத்தட்ட 100 தொகுதி நகரம் சார்ந்த விஷயங்கள்ல அந்த 100 தொகுதிகளையும் நம்ம கண்டிப்பா கான்சன்ட்ரேட் பண்ணி இறங்கி ஒர்க் பண்ணோம்னா, நம்ம 2வது இடத்துல வரோம். ஒரு பெரிய பெரிய தனக்கான பேஸ காட்டிறலாம் அப்படிங்கிறது தான் டிவிகேவோட ஒரு பெரிய எய்ம். அதனால தான் அவரு இன்னைக்கு சென்னையில அவரு எய்ம் பண்றதும் கூட அததான் நான் பார்க்குறேன். ஒவ்வொரு தொகுதியுமே பாருங்களேன் நீங்க. சேப்பாக்கமா இருக்கட்டும். நீங்க அதிமுகவே எங்கேயுமே இல்லங்க. பெருசா இல்ல. கிட்டத்தட்ட இந்த 5 வருஷத்துல சென்னையில அதிமுக தன்னுடைய பேஸ விட்டுட்டாங்க. அதனால தாங்க நீங்க டிவிகே உள்ள வந்திருக்கு. நீங்க திமுக அளவுக்கு அதிமுகவும் தொடர்ந்து அரசியல் பண்ணியிருந்தால், டிவிகேக்கு எங்க வேலை? சொல்லுங்க பார்ப்போம். எப்படி டிவிகேக்கு வேலை? அவர் அரசியல் கட்சி தலைவர் அவர் யோசிச்சிருக்கவே மாட்டார்ல விஜய். அதுதான் நான் சொல்றேன். அவர் மீண்டும் சென்னையில வந்து ஒரு பெரம்பூர்ல நிக்கிறேங்கிறாரு. திருவொற்றியூர் போறாரு. விருகம்பாக்கம் சொல்றாரு. விருகம்பாக்கம் எங்க சொன்னாலும் காரணம் அதிமுக தான். அதிமுக வீக்கா இருக்கு. ஸோ நாம அதை பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறாரு. பட் ஆனாலும் திமுக சாதாரணமா விடாதுங்கிறேன் நான். இப்பயும் சொல்லுங்க. விஜய் ஒரு தொகுதியை சொல்லட்டும். அவர் உண்மையிலே எந்த தொகுதி பெரம்பூர்லயே நிக்கட்டும் அவரு. அதிமுக போட்டியை சரியான ஒரு ஒரு போட்டியாளர் போட்டுருன்னு நினைக்கிறீங்களா நீங்க? அது திமுக பார்த்துக்கும். அப்படின்னு ஒதுங்கி நிற்கும். அதனாலதான் இன்னைக்கு அதிமுக இவ்வளவு வீக்கா இருக்கு. ம். புரியுதுங்களா? அதனால என்னை பொறுத்தவரை கண்டிப்பா சென்னை தொகுதிகளில் அவர் போட்டியிட்டால் டிஎம்கே வர்சஸ் விஜய் தான். அதுல மாற்றம் கிடையாது. அது எந்த இல்ல வேட்பாளரா அப்படி அப்படி ஏடிஎம்கே பாக்குமா? இப்போ பார்க்குறோம் கோவை தெற்குல திரு கமலஹாசன் போட்டிட்டாரு. ஆமா. அப்போ ஏடிஎம்கே வந்து பிஜேபி வானதி சீனிவாசன் தானே போட்டியிட வச்சாங்க. நான் கோவை தான் சொல்றேன். நீங்க கோவை மட்டும் தான் அப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கு. நான் சென்னையை சொல்றேன். நான் சென்னையில நீங்க தான் சொல்றேன். நகரப்பகுதிகள்னு வச்சீங்கன்னா சென்னை, மதுரை, திருச்சி, கோவையில வந்து அதிமுக, பாஜக இருக்கு. செல்வாக்கா இருக்கு. புரியுதுங்களா? அதனால மாற்றமே கிடையாது. நீங்க சென்னையிலலாம் அதிமுக பேச விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. உங்களுக்கு ஆட்களே இல்லையே. அரசியல் பண்ணக்கூடிய ஆட்கள் ஒண்ணுல ஜெயக்குமார் எடுத்துங்க. அரசியல்ல இருந்து அப்படியே வெளியே நிக்கிறாரு. அவர் ஒதுங்கில நிக்கிற மாதிரி இருக்கு அவர். இல்ல இந்த முறை அவரும் சொல்றாரு. கடந்த முறை தோட்டத்துக்கு நான் பிஜேபி தான் காரணம்னு சொன்னாரு. காரணம் சொன்னவரு. ஆனா இப்போ அவர் என்ன சொல்றாரு? நான் நிப்பேன். இதே நார்த் மெட்ராஸ்ல இதே துறைமுகத்துல நிப்பேன் அப்படின்றாரு. இப்ப அதான் சொல்றேன். நிக்கிறாரு. நிக்கட்டும். அதுலலாம் மாற்றம். நீங்க 3வது இடம் தான் போவாங்கன்றேன் நானு. நீங்க டிவிகேலோட ஒரு போட்டி அந்த அளவுக்கு இல்லைங்க. இவங்க ஒர்க் பண்ணல. 5 வருஷமா அப்படியே ஒதுங்கிட்டாங்க அதிமுக. அந்த தைரியம் தான் விஜய்க்கு. அவர் இல்லைங்க கிராமத்தை தேடி ஓடக்கூடிய ஒரு நடிகரா அவர் இல்லைன்றான் நான். அதுக்கு காரணம் அதிமுக. அதிமுக ஸ்ட்ராங்கா இருந்தா சென்னையில் அவர் நிற்க முடியுமா? திமுக அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்க. கண்டிப்பா அவங்க 3வது இடம்னு நினைச்சா அவர் எப்படி நிப்பாருன்றேன் நான். விஜயகாந்த் தெளிவா இருந்தாரு. விருதாச்சலம் போனாரு. புரியுதா உங்களுக்கு? பாமகவோட ஓட் பேங்க பயங்கரமா அங்க வந்து அவர் அப்படி போனாரு. நான் எங்க வேணாலும் நிற்பேன் அப்படின்னு நினைச்சு அங்க போய் நின்னாரு அவரு. பட் விஜய்க்கு அந்த மாதிரி கிடையாது. அவரால் எல்லா தொகுதியிலும் நிற்கவே முடியாது. இவ்வளவு பேசுற நீங்க கரூர்ல வந்து நின்று பாருங்க. சொல்றேன் நான். கரூர்ல வந்து நின்று பாருங்க தைரியமா. சொல்றீங்க. ஆமா உண்மையில சொல்றீங்க. நான் பர்சனலா சொல்றேன் நான். அவரால் பண்ண முடியாதுல்ல. அரசியல் பண்ண முடியாது அங்கெல்லாம் வந்து. அவரு வந்து சில ஏரியால அதிமுக வீக்கா இருக்கிற ஏரியால அவர் அரசியல் பண்ணலாம். அதை நம்பிதான் அவர் நிற்கிறாரு. அதுலலாம் மாற்றம். இப்போ ஒரு தொகுதி இப்ப சென்னை மாநகரத்துல ஒரு தொகுதியை ஃபிக்ஸ் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு விஷயம் 2 தொகுதியில நிப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது. அப்ப 2வது தொகுதி அப்ப என்ன தொகுதியா இருக்கக்கூடும்? என்ன எதை நோக்கி பாப்பாரு? சமூக ரீதியா பாப்பாரா? இல்ல ஆஸ் யூசுவல் இப்போ இதுல எப்படி வந்து ரசிக மனப்பான்மையோட அவர் வந்து நிக்கணும்னு பாக்குறாரு. ஏடிஎம்கே வந்து வீக்கா இருக்கும்னு பாக்குறாரு. அந்த மாதிரி பாப்பாரு. இல்ல 2 தொகுதியில் அவர் போட்டியிட்டாலே அவர் வந்து கான்பிடண்டா இல்லைங்கிறது ஒரு வந்துடும். சைக்காலஜிக்கலா நீ எந்த தேர்தலையும் எந்த தலைவர்கள் நின்னாலும் கூட 2 தொகுதி ஒருத்தர் நிக்கிறாரு அப்படின்னாவே என்ன அர்த்தம்? அவருக்கு நம்பிக்கை இல்லை. ஏதோ ஒருல நம்பிக்கை இல்லை.
இந்த தொகுதியில அந்த தொகுதி மேலே ஒரு நம்பிக்கை இல்ல. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். புரியுதுங்களா? அதனால அவர் 2 தொகுதியில அவர் போட்டியிடுறது தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி நிக்கிறதே அவருக்கு வந்து விஜய்க்கு மிகப்பெரிய மைனஸா போயிடும். அப்ப நினைப்பாங்கல்ல, பெரம்பூர்ல நிக்கிறாரு. அப்ப இது வந்து எடுத்துக்குவாரா? இல்ல அத வச்சுக்குவாரா? திருச்சி கிழக்குல நிக்கிறாரு. இல்ல தலைவன் அங்க நின்னா அங்க ஜெயிச்சா இங்க விட்டுருவாரு. இந்த மாரி வரும்ல, ஒரு சூழ்நிலை வரும்ல உங்களுக்கு. ஸோ அந்த பிரச்சனை விஜய்க்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இல்ல. அதனால தான் இதுவரைக்கும் அவரால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல எந்த தொகுதின்னு. தைரியமா டிக்ளேர் பண்ண வேண்டியதுதானங்க. இப்ப சிஎம் இருக்காரு குளத்தூர். இந்த முறை அவர் குளத்தூர்ல இல்ல, சேப்பாக்கம் போறாருன்றாங்க. சேப்பாக்கத்துல இருக்கிற உதயநிதி இந்த முறை திருவாரூர் போறாருங்கிறாங்க. ஓ! புரியுதுங்களா? கலைஞர் சொல்றாங்க. கலைஞர் இருந்த தொகுதி. தைரியமா அவங்க அங்க போகணும்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் இவர் இருக்காரு. செந்தில் பாலாஜி சொல்றாரு. என்ன சொல்றாங்க? கோயம்புத்தூர் நிற்பாருன்றாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு தொகுதியை தைரியமா அனௌன்ஸ் பண்ண வேண்டியதானே. இந்த பெரிய ஆள் சீமான் சொல்லிட்டாரு, இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. நீங்க எப்ப அனௌன்ஸ் பண்ண போறீங்க? எல்லாத்துலயும் மோடி மஸ்தான் வேலையை பண்ணிக்கிட்டு இன்னைக்கு போறீங்க. எந்த தொகுதி என்ன இல்லைன்னா ஒரு தலைவரா இருக்கு இல்லையே. அந்த மாதிரி இல்லையே. சார் எதிரிகள் வந்து சூழ்ச்சி பண்றாங்க விஜய்க்கு எதிராக. அப்போ நிக்கணும்னு ஒரு இடத்துல நிக்கணும்னா அதுல வந்து பல விஷயங்களை பார்க்கணும். சோசியல் இன்ஜினியரிங் பண்ணுவாங்க. இப்போ உலக புகழ்பெற்ற ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் அவர் கூட இருக்காங்க. ஜான் ஆரோக்கியசாமி போன்றவர்கள்லாம். இப்போ அவங்க கரெக்டா பார்த்து எந்த இடத்துல தலைவர் விஜய் நின்றார்னா ஜெயிப்பாரு. அதுதான் சொல்றேன். அதுதான் நான் என்ன சொல்றேன். தைரியமா அனௌன்ஸ் பண்ணி நிக்கலாமேங்கிறேன் நானு. ஒரு முடிவு பண்ணியிருப்பீங்க நீங்க இந்நேரம். கண்டிப்பா முடிவு பண்ணியிருப்பீங்கல்ல. நீங்க போட்டிடுறீங்களா இல்லையான்னு முதல்ல தெரியல. நாங்க தான் பேசிக்கிட்டே இருக்கிறோம். மீடியாக்கள் பேசிக்கிட்டு இருக்கு. இவர் ஆதவ அர்ஜுன் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. உண்மையிலே அவர் போட்டிடுறாரான்னு தெரியல. சரி அப்படியே போட்டிடணுங்கிறவரு தைரியமா முன்னாடியே சொல்லிடலாமேங்கிறேன். இன்னைக்கு மதுரை கிழக்கு, மதுரை மேற்கு, மதுரை வடக்குன்னு சொல்லி பயமுறுத்தினார்ல. அந்த மாதிரி எந்த தொகுதிங்கிறத தெளிவா சொன்னார்னா அப்போதானங்க ஒரு தைரியம், நல்ல ஒரு போட்டிங்கிறது அருமையான போட்டியா இருக்கும். திமுக ஒரு ஆளை கொண்டு வந்து நிப்பாட்டும் தைரியமா. நீங்க ஜெயிச்சு பார்க்குறவங்க தானே சிஎம் ஒரு கேண்டிடேட்டா, நீங்க சிஎம் கேண்டிடேட் நீங்க. அப்படிங்கிற ஒரு நீங்க வந்து தொகுதியே சொல்றதுக்கு ஏன் இவ்வளோ தயக்கம்? முதல் தேர்தல் இது உங்களுக்கு. சென்னையில் இந்த தொகுதியில் நான் நிற்க போறேங்க, மக்கள் என்னைய ஏற்றுக்குவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு தைரியமா நிற்க வேண்டியதான். இப்படிதானே எல்லா தலைவர்களுமே அப்படிதானே. இந்த தொகுதிங்கிறத மினிமம் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லுவாங்க. ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க, பார்ப்பாங்க. அந்த ரிஸ்க்கு கூட எடுக்கலைன்னா அப்புறம் என்ன கிமுது அரசியல்ல? எந்த தொகுதியில் நிற்க போறாங்கன்றது தெரியாம கூட தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தொகுதியை சொன்னால் நல்லாவா இருக்காது? ஆண்டாண்டு காலமான இப்போ ஸ்டாலின் கண்டிப்பாக நிற்பார். சென்னையில் ஒரு தொகுதியில் நிற்பார், மாற்றமே இல்லை. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இல்லையே. ஒரு கான்ஃபிடென்ட்டே உங்களுக்கு இல்லைங்கிறேன் நான். இப்போ சீமான் அவர்களை பார்க்குறோம். கடந்த முறை நீங்க சொன்னது போல கடலூர்ல 2016ல போட்டியிட்ட பொழுது ஒரு சொற்பமான வாக்குகள் 7.4 சம்திங் தான் வாங்கியிருந்தாரு. 12,000 வாக்குகள் தான் அரௌண்ட் வந்துருந்துச்சு. திருவொற்றியூர்ல அவர் போட்டியிட்ட பொழுது கிட்டத்தட்ட 48,000 சில்லற வாக்குகள் வாங்கியிருக்காரு. அதிமுகவினுடைய வேட்பாளர் 50,000 வாக்குகள், 2வது இடம் அதிமுக வேட்பாளர். இப்போ 2,000 வாக்குகள் தான் வித்தியாசத்தை பார்க்குறோம். நல்லாவே ஒரு ஃபைட் குடுத்திருக்காரு. டெபாசிட்டும் வாங்கியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 50,000 வாக்கு வந்து வாங்கியிருக்கிறார் அவர் நிக்கிற தொகுதியில. அவரும் ஒரு வந்து தன்னுடைய பேச்சாலேயே வசீகரம் செய்யக்கூடிய தன்மை கொண்டவர். தன்னுடைய பேச்சின் மூலியமாகவே தன்னுடைய கொள்கையை வச்சே வந்து 8.2% வாக்குகள வந்து வாங்கி ப்ரூவன் பண்ணியிருக்காரு. இப்போ அவரு காரைக்குடின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இப்போ அவரு நிச்சயமா களத்துக்கு போவாரு. அங்க கூடுதல் கான்சன்ட்ரேட் குடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. தானாவது சட்டமன்றத்துக்குள் இந்த முறை நம்ம வந்து போகணும் அப்படிங்கிற ஒரு இதுல இருப்பாரு. அங்க எப்படி இருக்கும்? இதுல இன்னும் பார்த்தோம் அப்படின்னா, காரைக்குடியில இதுவரை போட்டியிட்ட எல்லா கேண்டிடேட்டுமே வந்து காங்கிரஸ் கேண்டிடேட்டா இருந்திருக்காங்க. காங்கிரஸ் கேண்டிடேட்டுக்கு எதிராக சீமான் போட்டியிட்டால் ஒரு கூடுதல் அட்வான்டேஜ். காங்கிரஸ் வந்து தமிழின விரோதி. அது வந்து ஏன்னா இவரும் அந்த சென்டிமெண்டா வளர்ந்தவர் தான் சீமான் அவர்கள். தமிழ் ஈழ விடுதலையாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள்ல வந்து சீமான் காங்கிரஸை மையப்படுத்தி தான் தன்னுடைய அரசியலை அவர் முன்வைத்து இப்படிப்பட்ட ஒரு பெரும் வளர்ச்சியை அவர் பெற்றிருக்கிறார். காங்கிரஸ் வெர்சஸ் நாம் தமிழர் அப்படின்னு ஒரு களம் வந்துச்சுன்னா எப்படி அமையும்னு நினைக்கிறீங்க? டஃப்பா தான் இருக்கும். அதுல மாற்றமே இல்லை. உண்மையே பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் மானத்தை காக்கக்கூடிய தைரியத்தில் இருக்கிற இப்ப பிரவீன் சக்கரவர்த்தி இல்லைன்னா மாணிக் தாக்கூர், அவங்க யாராவது 2 பேரும் கேண்டிடேட்ல யாராவது ஒருத்தர் நாங்க நிக்கிறோம் அப்படின்னு தைரியமா நின்று காங்கிரஸுடைய மானத்தை காப்பாத்துனாங்கன்னா நல்லா இருக்கும். நான் பர்சனலா சொல்றேன்.
ஏன்னா, நீங்க காரைக்குடி காங்கிரஸ் முழுக்க முழுக்க திமுகவுடைய பலத்தில தான் நிக்குது ஒவ்வொரு முறையும். காரைக்குடி சிதம்பரத்துடைய சொந்த ஊர். என்ன? உள்துறை அமைச்சரா இருந்த மத்திய உள்துறை அமைச்சரா இருந்தவர். சீனியர் மோஸ்ட் அரசியல்வாதி. அவருடைய மகன் கார்த்தி சிதம்பரம் உடைய சிவகங்கை தொகுதியில அதுவும் வருது. பாராளுமன்ற தொகுதி வந்து காரைக்குடியும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். வந்து காங்கிரஸ் தொகுதி இருக்கலாம். ஆனால் திமுக இல்லாமல் ஜெயிக்க முடியாது. இப்ப நீங்க உண்மையிலேயே நல்லாவே தெரியும். காரைக்குடியில சீமான் நிக்க போறாரு. காங்கிரஸ் நின்னு ஜெயிக்கட்டும்ன்றேன் நானு. திமுக இல்லாம நீ ஜெயிக்க முடியுமா? டெபாசிட் வாங்க முடியுமா? சீமானுக்கு எதிரா சொல்றேன். மத்தவங்களே விட்டுருங்க. சீமானுக்கு எதிரா. அதனால நீங்க அரசியல் ஒரே நாள்ல நீங்க என்ன வேணாலும் நடந்துருங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். காங்கிரஸ் தானே இப்ப சொல்லிட்டே இருக்கு. கண்டிப்பா சீமான் அதை கையில எடுத்து பேசுவார். காங்கிரஸ் நிக்குமா? இப்போ சீமான் அறிவிச்சிட்டார் இல்லையா? இப்ப இந்த உத்தேச பட்டியல் குடுத்திருப்பாங்க டிஎம்கேல. திமுக கண்டிப்பா காங்கிரஸுக்கு தான் கொடுக்கும். திமுக நிக்காது. கொடுக்காது. ஆமா நிக்காது. என்ன நீங்க உங்க தொகுதி, உங்களுக்கு நீங்க தான் ரோசக்காரங்க எல்லாம். டப்புன்னு மாணிக் தாக்கூர் ஏதாவது ட்விட்டு போடுவாரு. எங்கள் தொகுதியை பிடுங்கி விட்டார்கள்னு சொல்லுவாரு. எதுக்கு? அதுதான் நான் சொல்றேன். பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாக்கூர், ஜோதிமணிலாம் போய் ஒர்க் பண்ணி ஜெயிக்க வைக்கட்டும்ங்கிறேன் நான். திமுக எதுக்கு பொழுதுனைக்கும் இந்த ரிஸ்க் எடுத்துக்கிட்டே இருக்கணுமா? கூட்டணி கட்சி தான். ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் பாடுபடுவோம். ஒருவேளை சீமான்ட்ட தோத்தா அசிங்கம் இல்லையா காங்கிரஸுக்குன்ற நான். அதனால தான் அவர் ஏதோ ஒரு இக்கண்ணா வச்சு தான் அங்கே போறாரு. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒரு சரியான சூழ்நிலை இல்லை, இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. என்ன பழைய சூழ்நிலையா இருந்தால் திமுக என்ன பண்ணும்? இல்லை நாங்கள் நிற்கிறோம், நீங்கள் வேற ஒரு தொகுதியை வாங்கிக்கங்கன்னு சொல்லும். பட் இப்போ இந்த முறை திமுக என்ன செய்யும்? பரவாயில்ல, நீங்கள் தான் ஏற்கனவே உங்கள் தொகுதி விட்டாங்க, நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க, வருத்தப்படுவீங்க, நீங்களே நின்றுட்டு போங்கன்னு சொல்லும். முதன்முறையாக சீமான் சட்டமன்றத்துக்கு செல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாயிரும். ஓகே. காங்கிரஸ் நின்னால் அப்படிதான் பார்க்குறேன். நிச்சயமா சார். ஸ்டார் வேட்பாளர்கள் குறிப்பாக விஜய் மற்றும் திரு சீமான் ஆகியோர் எங்கே நிற்பார்கள்? சீமான் அவர்கள் அறிவித்து விட்டார். ஸோ அங்கே வந்து காங்கிரஸ் நிற்பதற்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ சீமானுக்கு வந்து அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. திரு விஜய் அவர்கள் இன்னொரு அறிவிக்காமல் இருக்காரு. பல கசிய விடும் தகவல்கள் தான் வந்து கிடைக்கப் பெறுகிறது. ஒருவேளை அப்படி நின்றால் திமுக அவரை எவ்வாறு எதிர்கொள்ளும் என்பது போன்ற பல எக்ஸ்க்ளூசிவான தகவல்களை எங்கள் நேயர்களுக்கு தெளிவாக பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.